ப்ரோ என்ன கர்மம் ப்ரோ இது. ப்ரோ இது கர்மம் இல்லை ப்ரோ, இதோ படத்துல இது வர்மம் வருமா? ஏதாவது தாத்தா வந்து காதல் ஏறி செஞ்ச மாதிரி இருக்குது ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது. இந்தியன் 2 சாரி 2 அதான் 2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வணக்கம். வணக்கம். படத்தில் கதை இருக்கா ப்ரோ? சங்கர் சார் கொடுத்த கதை தான் இருக்கு. ப்ரொடியூசருக்கும் நிறைய கதை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். படத்தில் ப்ரொடியூசர் சாருக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே கதை கொடுத்துருக்காரு. படத்தில் வந்து கதை இருக்கும்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா இன்ட்ரோ மட்டும் தான் இருக்கு. ஆமாம், இல்லை சீரியஸாங்க நாங்கள் நிறைய எதிர்பார்த்துட்டு போனோம் சங்கர் சார் மேலே. அவர் எப்படி சொல்கிறது, அவர் பிரம்மாண்டம் சொல்லி அவர் தலையில் பெரிய வெயிட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. படத்தில் வந்து அது மட்டும் தான் இருக்குது. படத்தில் எதுவுமே இல்லை, அதே மாதிரி தான். இப்போ அவர் சொன்னவே தான், ஒன்றுமே இல்லை, அப்படியே பிளாங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்க்குன்னு ஒன்று இருக்கும், ஸ்டார்டிங் டு எண்டிங்னு ஏதாவது ஒன்றா இருக்கும். இதில் எதுவுமே இல்லை, ஒரே பிளெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைம் இல்லை, எனக்கு போர் அடிக்குது, 2 hours ஏதாவது ட்ரைலர் வேணும், 2 hours 2.5 hours ட்ரைலர் வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த படம் நம்மளுக்கு 3.5 மணி நேரம் ஓட்டினானுங்க படத்தை. அப்படியா? ஆமாம், மேபி எல்லாமே சேர்த்து 9 மணிக்கு போனாங்க, 12:30 வரும். அப்போனா பாருங்க படம் எந்த அளவுக்கு ஜவ்வா எடுத்திருக்காங்க. படம் செலிப்ரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு, செலிப்ரேஷன் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க, பேப்பர் மட்டும் ஒரு பேப்பர் மட்டும் தூக்கி போட்டுருந்தாங்க. அது எதுக்கு போட்டாங்க, ஏன் போட்டாங்கன்னு தெரியல. எத்தனை வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு தூக்கி போட்டாங்க. ஸோ படத்தோட ஒன்லைன் டேரக்டாகவே சொல்லிடுறேன். கதை என்னன்னு, ஒரு 4 பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம், அவங்க யூடியூபர்ஸ். நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து கொந்தளிச்சு அதெல்லாம் வீடியோ பிடிச்சி போட்டு வியூஸை பார்ப்பாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு விஷயம் இல்லை. அவங்க அதில் காசு பார்க்குறாங்க, இவங்க இதில் காசு பார்க்குறாங்க, அதுதான் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே இதை தட்டி கேட்க ஒருத்தர் வருவாரா, கூப்பிட்றா தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறாங்க. அது தாத்தா வரைக்கும் ரீச் ஆகுது. எங்க தாய்லாண்டு எங்கேயோ அங்கே வரைக்கும் போகுது, தாத்தா வரைக்கும் போகிறாரு. அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ்லாம் போட்டு தாத்தாவை பார்க்க முடியல, போய் தர்மன் தம்பிமா இருக்கிறாப்புல. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்மளுக்கே வந்து என்ன கெட்டப்னா இது, சங்கர் சார் படத்தில் இப்படி ஒரு கெட்டப், அதுவும் கமல் சாரா அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துச்சு. நிறைய இடத்துல சொதப்பல்ஸ் இருந்துச்சு, கட் பண்ணி நிறைய இடத்துல கட்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து சொன்ன ஒரு விஷயமும் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருந்துச்சு. எப்படி சொல்றாங்க, இப்போ மேக்கப் போட்டு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க, ஒரு சீனுக்கும் ஒரு கட்டுக்கும் மாற மேக்கப்ஸ் டிஃப்ரென்ஸ் கிளியராகவே தெரிஞ்சிச்சு. அது நம்மளை வந்து அந்த இடத்துல அக்செப்ட் பண்ண வைக்கல. இந்த தாத்தாவா இது அப்படின்ற அக்செப்ட் இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மேக்கப் பார்த்துருப்பீங்க, செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேறு சேஞ்சில் இருக்கும். அது வந்து கட்டா, அதாவது இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்கும் போது என்ன காட்டுறாங்க, இன்னொருத்தவங்க ஆப்போசிட்ல காட்டும் போது எனக்கு அப்போ ஒரு மேக்கப் இருக்கும், அங்கே காட்டி நீங்கள் வரும்போது திடீர்னு மேக்கப் போடுவார். இது மாறுது, அந்த டிஃபரன்ஸ் நம்மளுக்கே வந்து தெரியுது. ஸோ இன்னொன்று படத்தில் வந்து ஒன்னே தான் பண்ணாங்க, கர 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 ரொம்ப மாதிரி போட்டு தேய்ச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு கதை சொன்னால் பரவாயில்ல, ஒரு கருத்து சொன்னால் பரவாயில்ல. ஆமாம், கருத்து ஊசி எடுத்து வர்ம கலையில போட்டு குத்துன்னு குத்தி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆமா, உடம்புல புண்ணாரு. அதோட இன்னொன்று ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, 113 வயசு 118 வயசு தாத்தாக்கு சங்கர் சார் வந்து சூப்பராக ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. இது மாதிரி சைனாவில் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நிறையா வந்து மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து ஜென் லெவல் அடைஞ்சிட்டாரு, அவருடைய இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் தாத்தா இந்தியன் தாத்தா அப்படி இருக்காரு, சனாதிபதி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சட்டையை கழட்டிட்டு ஒரு ஃபைட் இருக்கு, நீங்க பாருங்க. உங்களுக்கு 6 வீக்ஸ்ல இல்ல 2 வீக்ஸ்ல 6 பேக்ஸ் வருமா? 2 வீக்ஸ்ல நினைச்ச 2 பாருங்க, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல 6 பேக்ஸ் வரும். ஆமா, அவர் என்ன பண்றாரு, எதிர்க்க ஒரு பாடி பில்டரை பாக்குறாரு, கண்ணை மூடுறாப்புல, திடீர்னு ஏதோ இப்படி லைட்டா ஒரு ஷேக் போடுறாரு. ஷேக் போட்டாலே பாடி பல்ஜ் ஆகுது, ஆர்ம்ஸ்லாம் வந்தது. நாங்களாம் அதுமே எதிர்பார்க்கவே இல்லை, வித்தியாசமா இருக்கு. கேட்டா அந்த வர்மா பாயிண்ட்ஸ்ல உள்ள ஆக்டிவேட் பண்றாரு. பட்னு அந்த விவேக் அவர்கள் கூட அந்த ஒரு படத்துல, விஷால் படத்துல பலூன் வச்சு வந்து அது மாதிரி அந்த ஒரு உடம்புல வந்து ஏதோ போட்டு சொருகின மாதிரி இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட். ஆனா நிறைய பேர் குதிரை ஓட்டினாங்க. நிறைய குதிரை ஓட்டினாங்க. படம் பார்க்கும்போது வந்து அது அப்படி தெரியுமா, அந்த வறுமை நம்மளுக்கு ஏதாவது போட்டு நம்ம ஏதாவது வெளில ஓடிலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பேர் தூங்கிட்டாங்க. உண்மையா சொல்லணும்னா படம் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஃபுல்லாவே ஃப்ளாப் படம். ஏன்னா எனக்கு ஓப்பனாகவே சொல்லணும்னா, டெக்னிக்கல் டேர்ம்ஸில் பேசணும்னா டெக்னிக்கல் வைஸ் நல்லா இருந்துச்சு. இல்லாதவங்கள நிறைய பேரை இருக்கிற மாரி காமிச்சு, அவர் ஏஆ இருக்கட்டும் சரி, அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி கிராஃபிக்ஸு எஃபர்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் மற்றபடி கதையா என்ன கதை, அவர் கொடுத்த கதை தான். படத்துல கதையே இல்லைங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரு சீன் வந்து ரீக்ரியேட், இந்த சீன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த விஐபியில் வந்துட்டு சமுத்திரக்கனியும் தனுஷும் வந்துட்டு அந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்டுக்கு போனோம்ல, அதே சீனை கட் பண்ணி ஓட்டினா எப்படி இருக்கும், சித்தார்த் சமுத்திரக்கனி அவங்க அம்மா பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய அப்படியே இந்த மாதிரி செருப்பால கொன்னுட்டியடா அதே சீன் தான் இதுலயும் இருக்கு. சித்தார்த்லாம் வந்து அம்மா அம்மா அப்படின்றாரு. அவர் நடிக்கிறதுனா இதுல வந்து சித்தார்த் செம்மையா நடிச்சிருக்காரு, உண்மையா நடிச்சிருக்காரு. சித்தார்த் நடிச்சிருக்காரு.
பாபி இப்போ சினிமாவும் நீங்க நல்லா நல்லா நடிக்கிறீங்க ப்ரோ. அப்படிதான் சொல்லணும், எல்லாம் கழுவி ஊத்துறானுங்க ஆமா கீழே ஆமா வந்துட்டு உண்மை உண்மை உண்மை. கடைசியில் இப்படி வந்து சும்மா போட்டு விட்டுறேன். ஆமா கரெக்ட். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வண்டி ப்ரோ, ஒரே ஒரு வீல்ல நம்ம ஆண்டவர் வந்து நிப்பாரு, நின்னுட்டு போவாரு. ஆமா ஆமா பிரேக்கும் ஆமா இருக்காது, எங்க ஹேண்டில் பண்றாரு, எப்படி என்ன பண்றாரு, இந்த வயசுல வந்து அப்படியே ப்ரோ, பறக்குறாப்புல. அது வந்து ஒரு வகையான ஸ்கேட்டிங் ப்ரோ. அது இந்த நாசா அந்த டைம்லலாம் அது யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓ தசாவதாரத்தில் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரோ அது. யூஸ் பண்ணலாம், ஆனா என்ன ஆனா இங்க அந்த அதை தேவையா? யூஸ் பண்ணது வந்து தேவையில்லை, ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அதை வச்சு இல்ல தான் வண்டி ஓட்டுறவரு கூட அவரை பிடிக்க முடியலையா அப்படின்ற டவுட் தான் வருது. சின்ன பையன் ஓட்டிட்டு இருந்த அந்த வண்டி எடுத்துட்டு இவர் ஓட்டுவாரு. லாஜிக்கல் டேர்ம்ஸ் நிறைய அடிபட்டுச்சு. ம். சில கேரக்டர்ஸ் எங்க வந்தாங்க எங்க போனாங்க, ஏன்னா இன்னொரு கதைக்குள்ள போறோம். இப்போ ஒரு கதை போயிட்டு இருக்கு, இன்னொரு கதைக்குள்ள ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. திடீர்னு அந்த கதை உள்ள வரும்போது யார் இது, இப்போ எதுக்கு இந்த சீன் வந்துச்சு அப்படின்ற அளவுக்கு குழம்பு. நடுவுல அந்த கேலண்டர் சாங்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஏன்னா அதை மட்டும் வேணா பார்த்துட்டு வேணா எந்திச்சு வந்துருங்க. ஏன்னா அது மட்டும் தான் பிரம்மாண்டமா இருந்திருக்கு. எதுக்கு அந்த பாட்டு, எதுக்கு அந்த ஆளை வந்து ஒரு மாதிரி வர்மக்கல்லையை போட்டு ஒரு பெண் நளினமா ஆக்குனாரு, இன்னொருத்தர் வர்மக்கல்லையை போட்டு குதிரை ஆக்குறாப்புல, அதான் அந்த மேனரிசம்ல ஆக்குறாப்புல. ஆனா நிறைய விஷயம். இதுல மறைஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அவரோட நடிப்பை நான் இன்னும் வெளியில பார்க்காம ஒருத்தர் இருக்காரு, எஸ்ஜே சூர்யா சார். ஆமா 2 சீன் வராருப்ல, 4 சீன் 4 வராரு, சீன் வராப்புல. 4 சீன் வராரு. 4 சீனுமே ஹைப் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அவரை ஃபுல்லா நீங்க எடுத்துட்டு வந்தாலும் படம் நல்லா ஹிட் கொடுத்துருக்கோம். மேபி தேர்ட் பாட்டுக்கு இருக்கும். அதாவது ஒதுக்கி வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஏய் நல்ல நல்ல போர்ஷன்லாம் வெட்டு, தூக்கி 3வது பாட்டு வச்சுக்கோ. 2வது பாட்டுல சும்மா ஒரு ஐ வாஷ் பண்ணி விட்டு லைக்காக்கு ஒரு கோவிந்தா என்ன நீ இப்படி போற, ஐயோ கட் பண்ணு எடிட்டர் இதை மட்டும் கட் பண்ணி வெளில போட. ஆமா. ஸோ என்னன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் படத்துல நம்ம பார்த்த உடனே சரி ஒரு பெரிய சம்பவம் தான் இருக்கு. சங்கர் சார் அப்புறம் எந்த படத்துக்கு அப்புறம் எந்திரன் 2 தானே ப்ரோ? ப்ரோ எனக்கு தெரிஞ்சு சங்கர் சார் எல்லா படத்துலயும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார் இல்லையா? கரெக்ட் சொல்லுங்க. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும், ஒரு விஷயத்துலயும் ஒன்று எடுத்திருப்பாரு. இப்போ எந்திரன்ல இருந்து அந்த துப்பாக்கி மேட்டர் இருக்கும். அதே மாதிரி வந்து அன்னியன்ல வந்து அந்த சில கிராஃபிக்ஸ், அந்த ஜூம் டெக்னிக்ஸ் எல்லாம், அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம், ஐல வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சூப்பரா பண்ணிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு பிசைஞ்சு எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. உருட்டி சப்பாத்தி. என்னன்னா பாய்ஸ் பார்க்கலாம், முதல்வன் பார்க்கலாம், ஜென்டில்மேன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது, எந்திரன் அந்த ஒரு துப்பாக்கி சீன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஐல பார்க்கலாம். வேற என்னென்ன படம் பார்க்கணுன்றது நீங்க போய் ஆட் அவுட் மாதிரி சூஸ் தி. ஆனா நீங்க இந்தியன் 2 மட்டும் பார்க்க முடியாது. ஆமா இந்தியன் 2 வந்து இந்தியன் 3ல தான் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு ஒரு கிரெடிட்ஸ் படம் போட்டோன்னு நினைச்சு நீங்க நம்ப மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, படம் பார்க்க போது பாருங்க, எப்போ அந்த கிரெடிட்ஸ் போடுறாங்கன்னா எஞ்சி ஓடுறாங்க எல்லாரும், கடகடன்னு ஓடுறாங்க. போனோடனே அங்கே அப்புறம் கொண்டாங்க கழிச்சு இருப்பா லைட் ஆஃப் பண்ணுறாங்கப்பா, ஏதோ லீடு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பார்க்குறாரு. அப்பயும் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஆனால் ஒரே ஒரு போர்ஷன், என்ன போர்ஷன் ப்ரோ? அந்த ஹிஸ்டாரிக் போர்ஷன் ப்ரோ. அந்த மசில்லாம் காமிச்சிட்டு தலைவன் ஆண்டவர் வந்துட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக் காஜல் அவருக்குள்ள பண்ணியிருந்தாரு, பார்க்கலையா? அது ஆமா பார்ட் 3 அதான் வைண்டல எங்கடா என்னடா படத்துல தூங்கிட்டேனா, அந்த செம ஷாக் ஆயிச்சு. பார்ட் 3ல வந்துட்டு 3ல அது இருக்கு. அதோட எக்ஸ்பெக்டேஷன் தான். நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல ப்ரோ. ஏன்னா இது எக்ஸ்பெக்டேஷன் வச்சு என்ன சொதப்பி செஞ்சு விட்டு அமிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நான் டிப்ரெஷன் இருந்தேன். இப்போ இதுக்கும் மேலே டிப்ரெஷன் வந்த மாரி எனக்கு இருக்குது. காலையிலேருந்து ஒரு மாதிரி மைண்டு குடஞ்சிட்டே இருக்குது. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்ட் 3 பார்க்கலாம். ஆமாம், பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 3 பாருங்க, பார்ட் 2 மட்டும் பார்க்காதீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்தியன் மட்டுமே பாருங்க, அதுக்கு மேலே பார்க்காதீங்க. இன்னொன்று தமிழ் சினிமாவில் வந்து எல்லாமே சொல்லுவாங்க இந்த ஃபர்னிச்சர்லாம் போட்டு உடைக்கிறது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பார்ட் 1 எடுத்துட்டு அப்புறம் பார்ட் 2 வந்து எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணுவாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரான்ச்சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி 1, 2 இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் காஞ்சனா கூட வந்து தமிழ் படத்துலேயே வந்து இது இருக்கே, ஜிகிர்தண்டா இருக்கு, ஜிகிர்தண்டா 2. ஆமா டபுள் எக்ஸ். ஆமா. சோ இந்த மாதிரி சில பல படங்கள் தப்பிச்சிரும், ஏன்னா ஒரு கர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க தமிழ் சினிமாக்கு. ஆனா இவர் வந்துட்டு போட்டு எப்படின்னா ஃபர்னிச்சரை துவம்சம் பண்ணிட்டாரு. பிளான் பண்ணி பண்ற சில படம் வந்து ஹிட் கொடுக்கு, ஓகேங்களா? இது வந்து ப்ரெஷர் போட்டு பண்ற படம் மாரி இருக்கு எங்களுக்கு. ஏன்னா இது வந்து சங்கர் சார் படமே கிடையாது. ஆமா, அவர் அசிஸ்டன்ட் வச்சு பண்ணிருக்காரு. ஆமா, அசிஸ்டன்ட் வச்சு பண்ணினா கூட நல்லா இருந்திருக்கும் போல. அவ்வளோ சொதப்பலா இருக்கு படத்துல. ஏன்னா எந்திரன் பார்த்துருப்பீங்க, எந்திரன் 2 படுமொக்க. அதே மாதிரி தான் இதுவும். இந்தியன் 1 பார்த்துருப்பீங்க, இந்தியன் 2 படுமொக்க. இத்துடன் நானும் ஆமா ப்ரோ, இது சங்கர் சார் இதுக்கப்புறம் 2ன்ற ஒரு வார்த்தை வேணாம், புதுசா ஏதாவது ஒரு வித்தியாசமா நம்ம பண்ணலாம். கம்பேக் இந்தியாவில் நாங்கள் வந்து we are expecting for கம்பேக் ஃபார் சங்கர் சார். கம்பேக் ஃபார் சங்கர் சார். படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் நாங்கள்லாம் வந்து கேதர் பண்ணது. சங்கர் சார் படம் பார்த்ததுக்கப்புறம், இந்தியன் பார்த்ததுக்கப்புறம், கமல் சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து என்ன சொல்றது, கமல் சார் படமான இது. ஆமாம், அப்படிதான் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி முக்கியமான பாயிண்ட், இது வந்து எங்களோட ஓன் கருத்து கிடையாது. இது முக்கால்வாசி தியேட்டரில் முக்கால்வாசி பேர் எங்களுக்கு சொன்ன கருத்து, நாங்கள் பார்த்து எங்களோட விருப்பமான கருத்து. நாங்களும் மொத்தமாக கலக்கி பிசைஞ்சு சப்பாத்தி போட்டிருக்கோம். நீங்களும் பார்த்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மேலும் பல மூவி ரிவ்யூஸ் தான் வர காத்துட்டு இருக்கு. அதுக்கு ரிஃப்ளெக்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என் தாய் மண் மேல் நானை